ரொம்ப அற்புதமான கேள்வி. மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, அங்கே கழிவை எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மன தூய்மைனா என்ன குருஜி? எளிமையாக எங்களுக்கு சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனசு எப்போ ரொம்ப தூய்மையாக இருக்குது அப்படின்னா, இப்போ எந்த விஷயத்தை நீங்கள் நாடுறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குது, எந்த விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்கலை, உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மனம் எப்படி இருக்குதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு இப்போ காசிப் பண்ண ரொம்ப பிடிக்குது. ஒருத்தன் வீணாக போயிட்டான், இப்போ அவனை பற்றி பேசுகிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா இது லைஃப் நெகட்டிவான விஷயம். இப்போது இந்த கொரோனா பற்றின வீடியோவை டிவியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு அப்படியே பாதிக்கப்படுது. இந்த மனம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. உணர்வில் ஒரு பய உணர்வு வருது. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்க. அப்போது உங்கள் மனசு இதை பார்க்கணுன்னு விரும்புது, ஆனால் அதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பாதிப்பு வருது. இப்போது மனசு ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஏன்னா எனக்கு ஒரு பாதிப்பு வருது. இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, பாதிப்பு ஏற்படுது. அப்போது இந்த லைஃப் நெகட்டிவான விஷயங்கள், மனம் உள்ளுக்குள்ள உணர்வில் எதையெல்லாம் எதிர்க்குதோ அது எல்லாமே தவறான விஷயங்களாக உள்ளே இருக்குது. மனம் எப்போ ஒப்புதல் கொடுக்குதோ, உள்ளுக்குள்ள உணர்வில் எப்போ ஒப்புதல் இருக்குதோ இப்போ உள்ள ஆனந்தமாக இருக்கும். இப்போது இயற்கையில் இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தரை நேசிக்கிறீங்க, உள்ள ஆனந்தமாக இருக்குது. இப்போ இவன் ஒரு தவறு செய்து விட்டான், உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது. இவன் தப்பு பண்ணிட்டான், எனக்கு இவனை கண்டாலே பிடிக்கல. இப்போது அவன் தப்பு பண்ணிட்டான், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது. வெறுப்பு வந்தால் யாருக்கு பாதிப்பு வருது? எனக்கு தான் பாதிப்பு வருகிறது. அப்போ எனக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய இந்த வெறுப்பு ஒரு குப்பை. இப்போ யாரோ ஒருத்தன் தவறு செய்து விட்டான், அவனை நான் பழி வாங்குகிறேன், அவன் பழியை நான் வாங்கி விடுகிறேன், அவனை குத்தி கொள்கிறேன், இல்லை அவனை அடிக்கிறேன். இப்போ இந்த செயல் செய்யும்போது உள்ளுக்குள்ளே சுகமாக இருக்குதா, பதட்டமாக உள்ள பதட்டப்படுகிறது. அப்போது உணர்வு எப்போவெல்லாம் பதட்டப்படுகிறதோ இப்போ அதுக்குண்டான மூல காரணம் மைண்டில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே குப்பைகள். அப்போது எப்போவுமே லைஃப் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்த 15 நாளும் இந்த நெகட்டிவிட்டியை பற்றி பார்க்காதீங்க. இது என்னை கொன்னுடுமா, இது என்னை அழிச்சிடுமா, இது எனக்கு நான் செத்து போயிடுவேனா, இதை நான் இப்படி பண்ணலாமா, இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்கப்பூர்வமான செயலை செய்ய ஆரம்பிங்க, மனசு சுத்தமாயிரும். எப்போவுமே சொல்யூஷனுக்கு வாங்க. இப்போ நான் உயிர் சக்தியை மேலோங்கி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த 15 நாள் இதை எப்படி நான் பண்ண முடியும்னு பாருங்கள். அந்த டிவியவே பார்த்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்றைக்கி எத்தனை பேர் செத்து போயிருக்கான், இன்றைக்கி எதை பண்ணியிருக்கான், இதையே மைண்டு போகக்கூடாது. இதை பார்க்க உணர்வு தப்பாக மாறுது. அப்போ மனசில் குப்பை அதிகமாக இருக்குது, எதை தேடுது பார். அப்போது ஆக்கப்பூர்வமாக இந்த செயல்களை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உள்ளே எப்போ இருக்குதோ, கிரியேட்டிவான தாட் எப்போ உள்ளே வருதோ இப்போ மனம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். டிஸ்ட்ரக்டிவான தாட் ப்ராசஸ் உள்ளே போச்சுன்னா இப்போ மனதில் குப்பை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே உங்கள் மைண்டு கிரியேட்டிவான விஷயங்களை நோக்கியே செல்ல வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனை இல்லை, இதுக்கு என்ன தீர்வுன்னு மைண்டு பார்த்துச்சுன்னா இப்போ ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இது ஏன் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குதேன்னா மனதில் குப்பை இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொண்டு வாங்க. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, காய்கறி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏம்மா வாங்கி தர்றம்மான்னு சொல்லுங்கள். இப்போ மனம் தூய்மையாக இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருந்தால் மனம் தூய்மையாகும், பிராணசக்தி ஓங்கி இருக்கும். இதுதான் மன தூய்மை. அழிக்கக்கூடிய விஷயங்களை மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இது மனம் குப்பையாக இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க.